ஹலோ, குட் மார்னிங். பிரைஸ் லார்ட். இன்றைக்கும் கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றும் உள்ளது. எல்லோரும் நல்லா இருக்கீங்க என்று நம்புகிறேன். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். உங்களுக்கு விரோதமாக எந்த ஆயுதம் எழும்பினாலும் வாய்க்காதே போகும். உங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் தேவன் முன்னமே ஆயத்தப்படுத்தியிருக்கிறார். அவைகளை பார்ப்பதற்கு இன்னும் ஒரு புதிய நாளை இன்றைக்கு கொடுத்திருக்கிறார். அதற்காக நன்றி செலுத்துவோம். மத்தேயு 17ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் இப்படி படிக்கிறோம். அதற்கு இயேசு, உங்கள் அவிசுவாசத்தினாலே தான், கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போகும். உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமிராது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அநேக நேரத்தில் நம்முடைய விசுவாசம் குறைந்து போயிடும். விசுவாசம் பலன் இழந்து போயிருக்கும். நம்பிக்கையே வைக்க முடியாத அளவுக்கு நம்முடைய மனது சோர்ந்து போயிருக்கும். அப்படிப்பட்ட காலங்களுக்கான வார்த்தை இந்த வார்த்தை. நம்ம வாழ்க்கையில் பெரிய விசுவாசம் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. கடுகு விதைக்கு அளவாக விசுவாசம் இருந்தாலே போதும். மலைகளை முறிக்கும், மலைகளை பெயர்க்கும் அப்படின்னு சொல்லி இயேசு சொல்லியிருக்கிறார். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் கடுகு விதை அளவு தான் விசுவாசம் இருந்தாலும் அது மலைகளை பெயர்க்கும். ஒருவேளை மாத கடைசியில் வந்திருப்போம், புதிய மாதத்தை சந்திக்க போகிறோம், பெரிய சவால் இருக்கும், எல்லாமே நம்முடைய மனசில் ஓடிக்கொண்டே இருக்கும். அதை சந்திப்பதற்கு தேவையான பலன் நம்மகிட்ட இல்லாமல் இருக்கும். விசுவாசம், நம்பிக்கை எல்லாமே தளர்ந்து போயிருக்கும். ஆனால் எங்கேயோ ஒரு மூலையில் ஒரு சின்ன அளவு விசுவாசம், கடுகு விதைக்கு ஒப்பான விசுவாசம் இருக்கும். அதுவே போதும் நம்முடைய வாழ்க்கையில் மலைகளை பெயர்க்கும். அந்த விசுவாசம் உங்களோடு இருக்கும் பொழுது உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமிராது அப்படின்னு சொல்லி இயேசு சொல்கிறார். இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில் உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஏனென்றால் உங்களுக்குள்ள கடுகு விதையளவு இருக்கிற விசுவாசம் இருக்கிறது. ஆகவே அந்த விசுவாசம் உங்களை பெரியவனாக மாற்றும். இந்த நாளிலும் உங்களுடைய விசுவாசத்தை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அது உங்களுக்குள்ள தேவனே கொடுத்திருக்கிற விசுவாசம். அது தேவன் விரும்புகிற விதத்தில் செயல்படும். நம்ம அவர் செயல்படுவதற்கு விட்டு கொடுக்க வேண்டும். ஆகவே சோர்வில் இருந்தீங்கன்னா, பலவீனத்தில் இருந்தீங்கன்னா, நம்பிக்கையற்று இருந்தீங்கன்னா, உங்களுக்கு ஏற்ற வார்த்தை இது. விசுவாசம் தளர்ந்து போனாலும் பரவாயில்ல, கடுகு விதை அளவு விசுவாசம் பெரிய மலைகளை பெயர்க்கும். உங்களுக்கு முன்பதாக இருக்கிற பெரிய பெரிய சவால்களை சந்திப்பதற்கு தேவன் கொடுத்திருக்கிற சின்ன விசுவாசம் போதும். இன்றைக்கும் அந்த விசுவாசம் உங்களை வழி நடத்தி செல்லும். God bless you all.